ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாட்சிங் ஜஸ்ட் நவீனா திங்ஸ். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வஸ் வீடியோ தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஆர்வஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கு இந்த நியூ இயர் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோஸ் போட 3 வீக்ஸ் மேலே ஆகுது. எதனால் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வெண்டைக்காயெலாம் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய எலி வந்து சுற்றுது நம்ம மாடி தோட்டத்தில். அதுக்கு பிடிச்ச செடி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி போட்டுது. சாப்பிட்டு போனாலும் பரவாயில்ல, சும்மா கட் பண்ணி போடுது. இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம மாவு பூச்சிலாம் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம், கையிலேயே கூட எடுத்துடலாம். அப்புறம் ஸ்ப்ரே பண்ணிடலாம், கையில் எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணிடலாம். என்ன இது போட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வெண்டைக்காய் வந்து பிஞ்சு வெண்டைக்காய் வந்தால் நம்ம கட் பண்ண உடனே இந்த மாதிரி உடஞ்சிரும். இதே அந்த வெண்டைக்காய் முத்திடுச்சுன்னா நம்ம அதை கட்டே பண்ண முடியாது. இந்த வெண்டைக்காவும் அப்படி தான் முத்திடுச்சு, இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மேலே நுனியில் வந்து மடக்கி பார்த்தா தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப முத்தலை. இந்த திருநீற்று பச்சிலை செடி வந்து பீஸ் எல்லாம் நல்லா அட்ராக்ட் பண்ணும். அதனால இந்த பாலினேஷனுக்கு சூப்பராக உதவும். அதனால இந்த செடி வச்சுருக்கேன். இங்கேயும் எலி தோண்டி வச்சிருக்கு தொட்டியை. இதோட வெண்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், சங்குப்பூ வந்து பறிச்சிடுங்க. அப்படி பறிக்கலைன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நாள் வந்து கூட அதை பிரித்து போட்டுடுங்க. அதை அப்படியே விட்டிங்கன்னா அந்த காயா மாதிரி நம்ம செடியில் பூவே இன்னொரு பூ பூக்காத மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எல்லா பூவையும் வந்து பறித்து போட்டுடுங்க. இந்த சங்குப்பூ பறிக்காதனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு என்ன ஆச்சுன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறமா செம்பருத்தி பூ எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்கேன். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கஸ்தூரி பூவையும் பறிச்சிடுறேன். கொத்தவரங்காய் நிறைய காய்ச்சிருந்தாலுமே 2 தான் ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது. கத்திரிக்காயும் எல்லாமே பிஞ்சாக தான் இருந்தது. நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணல, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஹார்வெஸ்ட் பண்ணதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து யானைத்தந்தை வெண்டைக்காய். இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து 2 பிஞ்சு விட்டுருக்கு. இதில் பூவே நிற்காது. இதில் ஏன்னு தெரில, நான் நிறைய வந்து உரம்லாம் கொடுத்து பார்த்தேன், பட் அதில் பூவே நிற்கலை. இப்போ தான் 2 பிஞ்சு விட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தைப்படத்துக்காக நான் கத்திரிக்காயெலாம் நாற்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து தைப்படத்துக்கு எப்படிலாம் வந்து ரெடி பண்ணுறேன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.
இந்த பாவக்காய் செடி வந்து நான் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 7 செடிக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அதுதான் வந்து இப்போ எலி வந்து அதை தோண்டி போட்டு வச்சுருக்கு. இங்கே ஒரு செடியும் இங்கே ஒரு செடியும் வந்து பிச்சிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு செடி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து அப்படியே வெண்டைக்காய் செடி மேலே போட்டு அதுவே சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே வச்ச செடியும் அப்புறமா இந்த செடியும் வந்து நல்லாவே வளரல. இதுலேயும் ஒரு செடி வச்சேன், இதையும் எலி தோண்டி போட்டுடுச்சு. இன்றைக்கான ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், அப்புறம் கஸ்தூரிப்பூ, செம்பருத்தி, சங்குப்பூ, அப்புறமா 2 கொத்தவரங்காய். இதுதான் என்னோடய ஹார்வெஸ்ட். அப்புறம் இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.